இந்த தவறை மட்டும் பண்ணியிருக்கவே கூடாது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு தோல்வியை. கண்டிப்பாக இந்த ஒரு தோல்விக்கு நான் தான் முக்கிய காரணம், நான் தான் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிக்கு பிறகு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ரொம்பவே கண் கலங்கியிருக்காருங்க. ஏன்னா மேட்ச் அந்தளவுக்கு தரமாக வந்து லக்னோ செஞ்சு விட்டாங்க. இந்த அளவுக்கு நாங்கள் மோசமாக விளையாடி தோப்போம் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த தவறை மட்டும் நான் பண்ணிக்கவே கூடாது. ஒரு சில இடத்துல நான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிக்கு பிறகு ரொம்பவே கண் கலங்கி மனசு உடஞ்சி பேசியிருக்காருங்க ருத்ராஜ் கெய்க்வாட். அது மட்டும் இல்லாமல் தோனி சொன்ன அந்த ஒரு பிளேயரை மட்டும் பிளேயிங் லெவலில் சேர்த்துருக்கலாம், நான் தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக அவரை மட்டும் சேர்த்துருந்தா கொஞ்சமாச்சும் இம்பேக்ட் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் தோனி சொன்னதையும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி மேட்ச் பார்த்துருப்பீங்க, என்னங்க சொல்கிறது, கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வந்து சிஎஸ்கே ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த ஒரு போட்டியால் இப்போது பாயிண்ட்ஸ் டேபிளே ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கு. சிஎஸ்கேவுக்கு இப்போ ப்ளே போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இப்போ சிஎஸ்கே அணிக்கு பறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச போட்டியால் பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன நிலவரம் இருக்குது, புள்ளி பட்டியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இப்போ அடைஞ்சிருக்கு. அபாரமாக இப்போ பார்த்திங்கன்னா புள்ளி பட்டியலில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, இந்த போட்டியில் என்ன நடந்துச்சு, ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன தவறு பண்ணார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் கட்சி புதுசான சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனும். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னைக்கு சிஎஸ்கே அன்னைக்கு ஆல்மோஸ்ட் வாழ்வா சாவா அப்படிங்கிற போட்டி தான். ஏன்னா எதிர்பார்ப்பு சிஎஸ்கே மேலே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டி சிஎஸ்கே லக்னோ கூட அதிரடியாக வெற்றி பெற்றாங்க. சரிப்பா, இந்த போட்டியும் சிஎஸ்கே தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ஆவலாக இந்த ஒரு போட்டியை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். குறிப்பாக இந்த போட்டியில் இப்படி ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு நடக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. வெறும் அசால்ட்டாக லக்னோ அணி சேஸ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. தோனியும் சொல்லியிருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் சரியாக கேட்காம இப்போ இந்த தோல்விக்கு உட்பட்டிருக்காரு. இந்த போட்டியை பொறுத்தவரையும் சிஎஸ்கே அன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. ஏன்னா டாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாஸை வெற்றி பெற முடியல சிஎஸ்கே வேலை. ஒருவேளை சிஎஸ்கே டாஸை வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. தொடக்கத்தில் சிஎஸ்கே அன்றைக்கி ஒரு 7:30 தான் ஆரம்பிச்சது. கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து டாஸை வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மேட்சையும் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஏன்னா போன மேட்ச் அப்படி தான் சிஎஸ்கே அதிரடியாக வந்து சேஸ் பண்ணி லக்னோக்கு எதிராக வந்து சேஸ் பண்ணி முடித்தாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சாங்க. அதில் உர்வேல் பட்டேல் அதிரடியாக விளையாண்டு மேட்சை முடிச்சு கொடுத்தாருன்னு வைங்களேன். அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கி சிஎஸ்கே ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. கண்டிப்பாக மேட்ச் நம்ம வந்து விளையாண்டுட்டோம், ஈஸியாக நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் போன மேட்ச். அதனால் இந்த மேட்சும் அப்படி தான் இருக்கும், நம்ம வந்து மேட்சை அசால்ட்டாக கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மேட்சை வழக்கமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நாங்கள் தான் டாஸ் வெற்றி பெற்றிருக்கோம், அதனால் நாங்கள் வந்து முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சிஎஸ்கே கையில் பேட்டிங் வந்து கொடுத்தாங்க. அங்கேவே சிஎஸ்கே அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு 7:30 ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ட்விஸ்ட் என்னன்னா, 2 பேருமே சரியாக ப்ளே பண்ணல. ருத்ராஜ் கெய்க்வாடும் சரி, நம்மளோட சஞ்சு சாம்சனும் சரி, 2 பேருமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு, பேட்டிங் சரியாக ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்றைக்கி சஞ்சு சாம்சன் அதிரடியாக விளையாடுவார். சஞ்சு சாம்சன் மட்டும் நின்னார்னா எப்படியாச்சும் மேட்சை வந்து கொண்டு போயிடுவார், ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கொண்டு போயிடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவர் இன்றைக்கி தட்டு மாதிரி ப்ளே பண்ணாருங்க. கட்டையை போட்டு நின்றுட்டார். ஏன்னா பாலுக்கு பால் ரன் அடித்தார், 20 பாலுக்கு 20 ரன் அடித்தார். ஒன்றுமே பண்ண முடியல, எங்கே போட்டாலும் பார்த்தீங்கன்னா அடிக்கவே முடியல. இன்றைக்கி மோசமாக பேட்டிங் ப்ளே பண்ணியிருந்தார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே அவுட் ஆகிறாங்க. ருத்ராஜ் கெய்க்வாடும் சரி, சஞ்சு சாம்சனும் அவுட் ஆகிறாங்க. அதன் பிறகு கிளம்புறீங்க ஊர்வல் பட்டியல் இருக்கார் இல்லையா, போன மேட்ச் அடித்தார். இந்த மேட்சும் அதே ஹோப்போட விளையாடுவார்னு பார்த்தா இவரும் பார்த்தீங்கன்னா 6 ரனுக்கு வெளியே போனார். அதன் பிறகு கிளம்பி டெவல் பிரவிஸ் மற்றும் கார்த்திக் சர்மா 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் வந்து கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பிரேவிஸும் பார்த்தீங்கன்னா 25 ரன் அடிச்சுட்டு வெளியே போகிறாரு. அதன் பிறகு மிகப்பெரிய ஹோப் இருந்துச்சு சிவம் தூபே மேலே, இன்றைக்கி அடிப்பாருப்பா, ஏன்னா வந்து எல்லாமே அவுட் ஆகிட்டு போகிறாங்க, கண்டிப்பாக ஹோப் வந்து இவர் மேலே தான் இருக்குது அப்படின்ட்டு ட்ரஸ்ட் நம்ம வந்து வச்சோம். அதேமாரி இன்றைக்கி ஒரு டீசெண்டாக விளையாண்டுருந்தாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்திக் சர்மா இருக்கார் இல்லையா, இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணார். அவர் மட்டும் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ப்ளே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு மேட்ச் போயிருக்காது, அசால்ட்டாக லக்னோ இனிமேல் முடிச்சிருப்பாங்க. 71 ரன் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாருங்க, டீசெண்டாக விளையாண்டுருந்தார் கார்த்திக் சர்மா. கடைசியில் வந்து சிவம் தூபே இருக்கார் இல்லையா, ஒரு 32 ரன் அடிச்சிருந்தார். இதன் காரணமாக சிஎஸ்கே அணி 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் முடிவில் 187 மட்டும் அடிச்சிருந்தாங்க. 188 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி லக்னோ அணி களம் இறங்கியிருந்தாங்க. என்னங்க சொல்கிறது, ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஜோஸ் இங்கிலீஷ் மற்றும் நம்மளோட மிச்சல் மார்ஸ் 2 பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே போலரை கையும் வரல காலும் வரல அப்படிங்கிற மாதிரி வச்சு வெளுத்து விட்டாங்க. யார் போட்டாலும் சரி அடித்து நொறுக்கி வராங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி
தெறி ஃபார்மில் ஓட விட்டான்னு சொல்லலாம். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு தரமாக பேட்டிங் பண்ணி ஒட்டுமொத்த சிஎஸ்கேயுமே மிரள விட்டாங்க. யார் சாமி நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த லக்னோ அணியாக போன டைம் சிஎஸ்கேட்ட அபார தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு தம்பிஸ்து போகிற அளவுக்கு இன்றைக்கி தரமாக பேட்டிங் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுவும் மிச்சல் மார்ஸ் இருக்காது பாருங்க, இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. அதுவும் கம்போஜ் ஓவர்லாம் ஒரு ஓவரில் 4 6 தொடர்ந்து அடிப்பார். அங்கேயே முடிஞ்சு போச்சு. மேட்சை எப்படியும் ஒரு 13-14 ஓவரில் வந்து முடிச்சுடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மேட்சை கொண்டு போனாங்க. இருந்தாலுமே லக்னோ அணிக்கு தரமாக பேட்டிங் ப்ளே பண்ணி சிஎஸ்கேவை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் ப்ளே ஆஃப்ஸாக போகிறீங்க, நீங்களாம் போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டுமொத்தமாக அந்த ப்ளே ஆஃப் வாய்ப்பே வந்து ஒட்டுமொத்தமாக மூடுற அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் 2 மேட்ச் இருக்குது. இருந்தாலுமே இந்த ஒரு தோல்வி சிஎஸ்கே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு தான் இன்றைக்கி லக்னோ ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 போட்டி இருக்குது. அந்த 2 போட்டியிலும் சிஎஸ்கே வெற்றி தோல்வி அது வந்து அடுத்த பட்சம். ஆனால் இந்த ஒரு தோல்வி வந்து எப்படி சிஎஸ்கே வெளியே வர போகிறாங்க, அப்படி அடுத்த மேட்ச் வெற்றி பெற்று சிஎஸ்கே டாப் 4 போனாலுமே அடுத்து வெற்றி பெற்று சிஎஸ்கே கப் அடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கேட்ட ரொம்ப வீக்னஸ் இருக்குது. ஏன்னா ஜேமி வார்டன் வந்து வெளியே போயிட்டார். அதனால தான் சிஎஸ்கே இன்னைக்கு இப்படி ஒரு பேக் ஃபயராக அமையுது அப்படின்னு தெரியல. ஏன்னா போடுற எல்லா போலுமே செம்மையாக அடி வாங்குறாங்க. முக்கியமாக தோல்விக்கு பிறகு ருத்ராஜ் கேக்வாட் இருக்கார் இல்லையா, தவறு அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் தான் இந்த தவறை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி, தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது பவர் பிளேயில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட பவர் பிளே லக்னோ அணி ஒரு 80-90 ரன் அடிச்சிட்டாங்க. அங்கேயே மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் கைவிட்டு போயிடுச்சு சிஎஸ்கே அன்றைக்கி. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, சிஎஸ்கே பவுலர்ஸ் வந்து செம்மையாக அடி வாங்கினாங்க இல்லையா, அதுவும் குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலிங் செம்மையாக அடி வாங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல ஸ்பின்னருக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இப்படி அபாரமாக ஃபாஸ்ட் பவுலிங்கே போட்டு வெளுத்திருந்த நேரத்தில் ஒரு ஸ்பின்னருக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கலாம். நூர் அகமது இருக்கார் இல்லையா, செம்மையாக போடுவார். ஸோ வந்து அவரோட நாட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக பவர் பிளேயில் போட்டிருக்காரு. அதனால் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அந்த கம்போஜ் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா 28 ரன் அடிச்சிருப்பாருங்க. 4 6 கடைசியில் ஒரு 4 ஒரே ஒரு டாட் பால் மட்டும் வச்சுருப்பார். அவர் ஓவர் மட்டும் இல்லை, இப்போ யாராக இருந்தாலும் சரி போட்டு வெளுக்கிறாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு எங்கே போகிறதுனே தெரியல. மிச்சல் மார்ஸ் இன்னைக்கு ஒரு தரமான ஃபார்மில் தான் வந்திருந்தார். அதனால் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தா ஒரு வாய்ப்பு இருந்துக்கலாம். முக்கியமாக சொல்லப்போனால் பேட்டிங்லேயும் இன்றைக்கி சிஎஸ்கே தடுமாறியிருந்தாங்க. ஸோ வந்து ஓப்பனிங் சரியில்லை. மிடில் ஆர்டர்லாம் கொஞ்சம் வந்து வீக்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் டீசெண்டாக விளையாண்டுருந்தார் கார்த்திக் சர்மா. அந்த கார்த்திக் சர்மா மட்டும் அடிக்கலன்னா இன்றைக்கி மேட்ச் எப்படியோ முடிஞ்சிருக்குன்னு வைங்களேன். ஒரு பக்கம் சிஎஸ்கே ரன்கள் குறைவே அடிச்சிருந்தாலும் போதுமான டோட்டல் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து இவ்வளோ ஈஸியாக அடிப்பாங்க, இவ்வளோ எளிதாக அடிப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ வந்து பவர் பிளேயில் விக்கெட்டே எடுக்க முடியல. அதுக்கப்புறமா விக்கெட் எடுக்க முடியல. அந்தளவுக்கு தான் வந்து டீசெண்டாக விளையாண்டாங்கன்னு பார்த்தா பவுலிங் இன்றைக்கி படும் கேவலமாக வந்து பவுலிங் போட்டுருந்தாங்க. இந்த மாரி பவுலிங் போட்டு பார்த்ததே கிடையாது சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்டில் பொறுத்தவரை. ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோக்கக்குள்ள இந்த மாதிரி பவுலிங் போடலங்க, நல்லா தான் போட்டாங்க. ஆனால் வந்து பேட்டிங்காக தான் தோத்தாங்க. இன்றைக்கி ஒரு மோசமான பவுலிங்கால் ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்டே மாறிடுச்சு சிஎஸ்கேவை பொறுத்தவரை. அடுத்த 2 போட்டி எப்படி கான்ஃபிடன்ஸோட உள்ளே வருவாங்கன்னு தெரியல. இந்த ஒரு தோல்வியாலே சிஎஸ்கே இன்றைக்கி ஒட்டுமொத்த நம்பிக்கையே போயிருக்கும். அந்தளவுக்கு மோசமாக விளையாண்டாங்க, சொல்ல வார்த்தையே கிடையாது. ருத்ராஜ் கேக்வாட் அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பின்னர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், ஒரு சில வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம், நான் வந்து சரியாக பண்ணல அப்படின்னு மாதிரி அவரே வந்து குழப்பிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டாருங்க, சொல்லவே வார்த்தை இல்லை அப்படின்னு மாதிரி தோல்வியை ஒத்துக்கிட்டாரு. ஒன்றுமே பண்ண முடியல, அடுத்த கேம் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே குறிப்பாக சொல்லப்போனால் பவர் பிளேயில் தான் மேட்சை விட்டோம். பவர் பிளேயில் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருந்தால் மேட்ச் ஓரளவுக்கு போயிருக்கும். பவர் பிளேயில் தான் இங்கே ஒட்டுமொத்த மேட்ச்சே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த மேட்ச் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா இந்த ஒரு தோல்வியிலிருந்து மீண்டு வரவே மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா அடுத்த போட்டி மோத போகிறோம், முக்கியமான போட்டி. அடுத்த போட்டி தான் வாழ்வா சாவா அப்படிங்கிற மாதிரி போட்டி தான். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு தோல்வியில் பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படியே தான் இருக்குது. இந்த வெற்றி வந்து பெற்றிருந்தால் கண்டிப்பாக டாப் 4க்குள்ளே போயிருக்கலாம். தோல்வினால் இன்னுமே வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த போட்டி என்ன கதை அப்படிங்கிறத. அடுத்த 2 போட்டியும் சிஎஸ்கே அன்றைக்கி வாழ்வா சாவா அப்படிங்கிற போட்டி தான். சரி நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த போட்டி சிஎஸ்கே வெற்றி பெறுவாங்களா, சிஎஸ்கே தோல்விக்கு என்ன காரணம், ஜேமி வார்டன் ஒரு காரணமாக இருக்காரா அப்படிங்கிறதையும் கருத்துக்களாக போட்டு விடுங்க.